ஆங்கில புத்தாண்டு விடுமுறையொட்டி மதுரை திருமலை நாயக்கர் மஹாலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, இன்றைக்கு புத்தாண்டு நாள், மக்கள் அவர்களுடைய பொழுதை கழிக்க விரும்புவார்கள், கோயில்களுக்கு செல்கிறார்கள், இன்னபிற இடங்களுக்கு செல்கிறார்கள். திருமலை நாயக்கர் மஹாலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்கள் வருகை எவ்வாறு இருக்கிறது? புத்தாண்டை எவ்வாறு கொண்டாடுகிறார்கள்? திலகவதி, ஆங்கில புத்தாண்டை விடுமுறையொட்டி மதுரையின் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான திருமலை நாயக்கர் மஹாலுக்கு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தென்னிந்திய அதிசயங்களில் ஒன்றாகவும் தென்னிந்தியாவின் தாஜ்மஹால் என இந்த திருமலை நாயக்கர் மஹால் புகழப்படுகிறது. இது தேசிய நினைவு சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருமலை நாயக்கர் மஹாலுக்கு நாள்தோறும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தரக்கூடிய நிலையில் இன்று ஆங்கில புத்தாண்டையொட்டி அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உள்ளூர் பெரியவர்களுக்கு 10 ரூபாய் கட்டணமும், அதே போல சிறியவர்களுக்கு 5 ரூபாய் கட்டணமும், வெளிநாட்டை சார்ந்தவர்களுக்கு 50 ரூபாய் கட்டணம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை காலை முதலே அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குடும்பத்தினரோடு பார்வையிட்டு இந்த திருமலை நாயக்கர் மஹாலை பார்வையிட்டு வருகிறார்கள். குறிப்பாக நாயக்கர் மஹாலை பொறுத்தமட்டில் பிரம்மாண்டமான தூண்கள், அதே போல கலைநயமிக்க சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட அரண்மனை என்பதால், மதுரையினுடைய ஒரே பிரசித்தி பெற்ற பொழுதுபோக்கு அரண்மனை என்பதால் இந்த இடத்தை பார்ப்பதற்காக தென் மாவட்டங்களினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளி மாநிலங்கள், அதே போல வெளிநாடுகளில் இருந்தும் கூட அதிக அளவில் பார்வையாளர்கள் தற்போது இந்த ஆங்கில புத்தாண்டு விடுமுறையொட்டி மஹாலை ரசித்து வருகிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.